ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் லாலா வீட்டு சமையல். பொரியலா அதெல்லாம் வதக்கி சேர்த்துலாம் எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு பொரியலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம்ஸ் கேபேஜ் எடுத்து நல்லா மெல்லீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறதாங்க இதில் வேலையே. இப்போ பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க. இது நல்லா உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பிடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காவை துருவி ரெடியாக வச்சுக்கங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஆன்டிசெப்டிக் தான். காயை நம்ம கத்தியில் அறியறதுனால அதை ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகணும், இதுதான் முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில். ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அது பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்ச கேபேஜை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அடியில் இருக்கிற கடுகெல்லாம் மேலே வரணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் தெளித்து விடலாங்க. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். லேசாக தெளித்து விடுங்க. உப்பு செக் பண்ணிவிடுங்க. உப்பு செக் பண்ணிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இதுக்கு டைமு. வெந்துடும் பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காயை துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ நேரம்? ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குமா? அவ்வளோதாங்க, சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, இந்த இன்ஸ்டன்ட் கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.